நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இந்த நூடுல்ஸ் செய்யும்போது தான் நொந்து நூடுல்ஸாகவே ஆயிட்டேன். அந்த கதையை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூடிட்டு நூடுல்ஸை வந்து நான் ஒழுங்காக கடையிலேயே வாங்கியிருந்துருக்கணும். நான் ஸ்க்ராட்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் டைலாக்லாம் பேசிட்டு இடியாப்ப குழல்ல முறுக்கு புளி இறைச்ச கொண்டு போட்டுட்டேன். அது பார்த்தா நூடுல்ஸ் வந்து பெருசு பெருசாக வந்துருச்சு. அப்புறமா சின்ன அச்சை மாற்றிட்டு பிளிகிறேன் அது ஏதோ இடியாப்ப குழல்ல கம் போட்டு ஒட்டின மாதிரி மாவு உள்ளே இருந்துட்டு வெளியே வரவே இல்லை. அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு நான் பிளிகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நீ நல்லா இருப்ப தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன். அப்புறமா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் உட்காந்து கஷ்டப்பட்டு அதை வந்து உட்காந்து ஃபுல் மாவை எல்லாத்தையுமே பிழிஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து இடியாப்பம்லாம் இதில் தான் வந்து நான் செய்வேன். பட் அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், சூப்பராக வரும் இடியாப்பம்லாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நான் வந்து நூடுல்ஸ் செய்கிறேன். கோதுமை மாவுன்றதுனால இது வந்து இவ்வளோ ஹார்டாக இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் நூடுல்ஸ் பிழிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்னொரு சைடு கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிலாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கே கலராக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து நான் முதல்ல முறுக்கு புளி இறைச்சியில் போட்ட நூடுல்ஸு. அதையும் வந்து உள்ளே எடுத்து போட்டு நூடுல்ஸ் ஒரு வழியாக கிண்டி இதுதான் நாங்கள் வந்து நூடுல்ஸான கதை.